2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இந்த வாசிக்கிறதான இந்த வசனத்துல ஒரு வார்த்தை இப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, எஜமானுக்கு உபயோகமானதும். நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய பரம எஜமான் நம்முடைய தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அவருக்கு நீங்களும் நானும் பயன்பட வேண்டும் என்பது விருப்பம், அவருடைய சித்தமும் அதுவாகத்தான் இருக்கு. ஆனால் நம்ம பயன்படுகிறோமா, அல்லது அவர் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் அவர் நம்மளை பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு நம்ம இருக்கிறோமா? ஒரு பாத்திரம் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு வீட்டில் நம்ம சமையலுக்கு வைத்திருக்கிறதான பாத்திரங்கள் ஏராளம் உண்டு. அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக எதற்காக பயன்பட வேண்டுமோ அதற்கு ஏற்றவாறு அந்த பாத்திரம் இருந்தால் தான் அந்த பாத்திரத்தை நம்ம என்ன செய்வோம், எடுத்து பயன்படுத்துவோம். அப்போ இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கரத்தில் பயன்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நீங்களும் நானும் அதற்கு ஏற்றார் போல இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், பயன்படுத்துவார். எங்கெல்லாம் பயன்படுத்துவார்? எல்லா இடத்திலும் பயன்படுத்துவார். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல பயன்படுத்துவார், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களை பயன்படுத்துவார், உங்கள் குடும்பத்தில் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல மனைவியா, நல்ல அம்மாவா, நல்ல சகோதரியா உங்களை என்ன செய்வார், பயன்படுத்துவார். வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அந்த பொசிஷனில் உங்களை தேவன் பயன்படுத்துவார். சபையில் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஊழியங்கள் அநேகம் இருக்கும், அந்த ஊழியத்தில் உங்களை என்ன செய்வார், பயன்படுத்துவார். அப்போ எந்த சூழல்லையும் எந்த நிலையிலையும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு he is ready, அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அவர் நம்மளை பயன்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அவர் விரும்புகிற விதமாய் பயன்படுவதற்கு நம்மளை அவருக்கு ஏற்ற விதமான பாத்திரமாய் அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மளை என்ன செய்வார், பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாரு அப்படின்னா அது தேவன் நம்மை பயன்படுத்துவது தான். தேவன் நம்மை பயன்படுத்துவதில் தான் மிகப்பெரிய காரியங்கள் அடங்கியிருக்கு. நம்மளை எப்படியெல்லாம் தேவன் பயன்படுத்துகிறாரோ அப்படியெல்லாம் நம்மளுடைய உயர்வு என்ன செய்யுது, அடங்கி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் தேவன் நம்மளை உபயோகிக்க வேண்டுமானால், பயன்படுத்த வேண்டுமானால் நமக்குள் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும்? வாட் ஆர் ஆல் த கேரக்டர்ஸ் தட் we need for God to use us? தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கும் பண்புகள் என்ன என்பதை தியானித்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான வாஞ்சியோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க. கேட்கும்போது இந்த பண்புகளெல்லாம் எனக்குள்ளே வரணும் என்கிறதான அந்த ஒரு திறந்த மனதோடு கூட இந்த வார்த்தைகளை கேளுங்க. உங்களை அதற்கு என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிக வேகமாய் சில பண்புகளை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். முதலாவது, தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டியதான கேரக்டர், பண்பு என்ன? ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் அப்படி இருக்கு. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமும் ஆன ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். போதும். ஜீவ பலியாக, அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிடலாம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும்
பலியாகவும் ஒப்பு கொடுத்து பலியாகவும் ஒப்பு கொடுத்து. இந்த 2 வசனத்துல, முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ இங்கே எபேசியர் 5:2 பார்த்தோம் கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து. அப்போ முதல்ல நமக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த வேண்டுமென்றால் நமக்கு இருக்க வேண்டியதான முதன்மையான ஒரு பண்பு என்னன்னா தியாகம். என்ன பண்பு? தியாகம். சாக்ரிஃபிஷியல் ஹார்ட், தியாகத்தின் இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உங்களை நீங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை அப்படிங்கிறத சொல்றார். இப்போ நம்ம இந்த தியாக மனப்பான்மை, இந்த சாக்ரிஃபிஷியல் ஹார்ட் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தியாகம் இல்லாமல் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும்னு நினச்சோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? பயன்பட முடியாது. என்னெல்லாம் தியாகம் பண்ணணும்? நம்முடைய சுகங்களை தியாகம் பண்ணணும், நம்முடைய ஆசைகளை தியாகம் பண்ணணும், நம்முடைய சுய விருப்பங்களை, சொந்த விருப்பங்களை தியாகம் பண்ணணும். இதையெல்லாம் கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்கிறதான மனப்பான்மையோடு நம்ம விட்டு கொடுப்போமானால், தியாகம் செய்வோமானால், அந்த இடத்துல தான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தில், தேவனுடைய சேவையில் தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையில் கூட தியாகம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஆமென். அப்போ கர்த்தருக்காக நம்ம தியாகம் பண்ணும்போது தான் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. தியாகம் இல்லாமல் கர்த்தரால் நாம் பயன்பட முடியாது. தியாகம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நம்முடைய சுய விருப்பங்களை தியாகம் பண்ணணும், நம்முடைய ஆசைகளை தியாகம் பண்ணணும். இதையெல்லாம் தியாகம் பண்ணி தான் கர்த்தரால் பயன்பட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவம் சபைகள் இன்னைக்கு இவ்வளவாய் பெருகி இருக்கு அப்படின்னா அநேகர் தங்களை தியாகம் பண்ணினதுனால தான் இவ்வளவாய் பெருகி இருக்கு. அல்லேலூயா. இயேசு தன்னை தியாகம் பண்ணினாருங்க. அதனால தாங்க நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். இயேசு தன்னை தியாகம் பண்ணலனா ரட்சிப்பு எங்க? இயேசு தன்னை தியாகம் பண்ணலனா உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா? இயேசு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கல, தியாகம் பண்ணலனா நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாய் போயிருந்திருக்கோம். ஆனால் இயேசு தன்னை தியாகம் பண்ணினதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் மெச்சி கொண்டார், விசுவாசத்தின் தகப்பன்னு அழைக்கப்பட்டாரு. அந்த ஆபிரகாமை விசுவாசத்தில் வல்லவன்னு தேவன் சொன்னாரு. எதனால? பிள்ளைய பலி கொடுன்னு சொன்னவனையும் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அல்லேலூயா. அப்போ இந்த தியாகத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கும்போது கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடாரு, நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடாரு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தரால் நீங்களும் நானும் நம்ம பயன்பட வேண்டும் என்றால் தியாகம் செய்யணும். எதையெல்லாம் தியாகம் செய்யலாம்? நம்முடைய நேரத்தை தியாகம் பண்ணலாம். அல்லேலூயா. எனக்கான நேரம் எனக்கான நேரம்னு ஓடாம கர்த்தருக்கான நேரம் அப்படின்னு தியாகம் பண்ணலாமா? அல்லேலூயா. நம்மளுடைய உழைப்பு தியாகம் பண்ணலாமா? ஆமாம். எப்போ பாரு ஆராதனையை விட்டுட்டுலாம் உழைக்கிற ஆளுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னத்தை கண்டாங்க? ஒன்றும் புரியலை. அப்படி போய் சம்பாரிச்சிட்டாங்களா? இல்லையே. அப்படி ஒன்றும் பெருசா மாளிகை வீடு கட்டலை. ஆமாம். ஆராதனை 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் போய் வேலை செஞ்சதுனால ஒன்றும் பெருசாக சாதனை பண்ணலை. அப்போ தியாகம் பண்ணலாமே. நம்முடைய வசதிகளை தியாகம் பண்ணலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தரால் நம்ம பயன்பட வேண்டும் என்றால் தியாகம் பண்ண வேண்டும். நம்முடைய வசதிகளை தியானம் பண்ண வேண்டும்,
அனைத்தையும் அவருக்காக நீங்கள் தியாகம் பண்ணி பாருங்க. தியாகம் பண்ணுற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். கரமயத்தீவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது 1 சாமுவேல் 1 அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் யாரு? அன்னாள். சாமுவேலை கர்த்தரிடத்தில் கேட்கிறா. கர்த்தர் சாமுவேல் என்கிற பிள்ளையை கொடுக்கிறாரு, பெற்றெடுக்கிறா. இப்போ அண்ணா சொல்கிறா, அவனை கர்த்தருக்கென்று நான் கேட்கப்பட்டபடினால அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவன் என்ன செய்யட்டும்? கர்த்தருக்காகவே இருக்கட்டும்னு கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க. ரெண்டாவதாக இங்கே நம்ம அறிந்து கொள்வது அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். தேவன் ஒருவனை பயன்படுத்த வேண்டும் என்றால் அங்கே அர்ப்பணிப்பு தேவைப்படுது. பல வருடமாக குழந்தை இல்லை, பலரால் நிந்திக்கப்பட்டு பலவிதமான துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு ஆள், மன கிளேசத்தினால குமுறி கர்த்தரிடத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து இப்போ ஒரு பிள்ளைய கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. அந்த பிள்ளைய இந்த அம்மா என்ன செய்யுது? கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டு சொல்லுது, கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன், அதனால சகல நாட்களும் இவன் என்ன செய்யட்டும்? கர்த்தருக்கே சேவை செய்யட்டும், கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுது. இதுதாங்க இந்த அர்ப்பணிப்புங்கிறது. இந்த அர்ப்பணிப்பு பாருங்க, அன்னாள் மூலமாய் துவங்கி சாமுவேலுக்குள்ள வந்தது. சாமுவேல் பாருங்க, இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகவே இல்லை, அங்கேயே ஆலயத்திலே இருக்கிறாரு. ஏலிக்கு ஒரு சின்ன பிள்ளை ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏலி என்கிறதான ஒரு வயதான ஆசாரியனுக்கு சாமுவேல் என்ன ஊழியம் செஞ்சிருப்பாரு? என்ன பணிவிடை செஞ்சிருப்பாரு? நான் நினைக்கிறேன், சாப்பாடு எடுத்துகிட்டு வா, தட்டை தூக்கிட்டு வந்திருப்பார். தண்ணி எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பார். குளிக்கிறதுக்கு வெண்ணி போட்டிருப்பார். அது இந்த அதை எடு இதை எடுன்னு இப்படி இந்த பணிவிடையான ஊழியத்தை தான் செஞ்சிருப்பார். புரியுதா உங்களுக்கு? இப்படி தன்னை அர்ப்பணிச்சு ஆலயத்திலேயே இருந்ததான அந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான்ட்ட தான் சொப்பனத்தில் கர்த்தர் பேசினார். அந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தன்னை அர்ப்பணிச்சே இருந்ததுனால அந்த சாமுவேலை நியாயாதிபதியாக தேவன் உயர்த்தினார். அந்த சாமுவேலை தேவன் பயன்படுத்தியது விதம் ரொம்ப ஆச்சரியம். தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த சாமுவேல் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆசாரியனாக செயல்படுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த சாமுவேலை பயன்படுத்தினார். பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதான ஒரு ஊழியக்காரர். காரணம் ஏன்? அவர் சொல்றாரு, நான் ஜீவிப்பது கிறிஸ்துவுக்காக, சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றார். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறத யாருக்காகத்தான்? கிறிஸ்துவுக்காகன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஓடுறார். எத்தனையோ முறை அடிக்கப்பட்டார், எத்தனையோ முறை கல்லெறியப்பட்டார், எத்தனையோ வியாதி இருந்தது, எவ்வளவோ பலவீனம் இருந்தது. ஆனாலும் கிறிஸ்துவ மறுதலிக்காமல் கிறிஸ்துவுக்காக ஓடிக்கிட்டே இருந்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்னார். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இருந்ததுனால தான் இந்த பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அவருடைய நிருபங்கள் இன்றைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கும் அவருடைய நிருபங்கள் என்ன செய்யுது? பேசிக்கொண்டு இருக்கிறது. அவ்வளவாய் கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அர்ப்பணிப்புங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, குடும்பம், தர்ம, வேலை எல்லாவற்றிலும் தேவனுக்காக நம்ம அர்ப்பணித்தவர்களாகவே இருக்க வேண்டும். மூன்றாவது, எபிரேயர் 3 அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல சார். மூன்றாவது, கர்த்தர் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால் we need truthfulness. உண்மை என்கிறதான பண்பு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வேலையில் கர்த்தரால் பயன்படணுமா?
நீங்கள் செய்கிற தொழிலில் கர்த்தரால் பயன்படணுமா, சபையில் கர்த்தரால் பயன்படணுமா, ஊழியத்தில் கர்த்தரால் பயன்படணுமா, குடும்பத்தில் கர்த்தரால் பயன்பட வேண்டுமா, தேவை என்னது? ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை வேண்டும். அல்லேலூயா. இங்கே மோசேயை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய். அப்படி உண்மையுள்ள அந்த மோசையை தான் தேவன் என்ன செஞ்சார்? பயன்படுத்தினார். அந்த மோசே தான் யாராலையும் செய்ய முடியாத பெரிய சாதனைகளை செய்கிற இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நடத்தி செல்கிற மகா பெரிய சேவையை செய்யும்படி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. ஸோ அப்போ உண்மையுள்ள மனிதன் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவான். ஆமென். பொய் சொல்கிற நபரை தேவன் ஒரு நாளும் உயர்த்த மாட்டார். தெரிஞ்சுக்கோங்க, பொய் சொல்கிற மனுஷனை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? உயர்த்தவே மாட்டார். உண்மையான இதயம் கொண்டவரே தேவனின் சத்தத்தை கேட்க முடியும், தேவனால் பயன்படுத்தப்பட முடியும். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று தாங்க, பொய் பேசுகிறவன் பிசாசுக்கு தன்னை இடம் கொடுத்தவன். ஏன்னா பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறவன் பிசாசு. அவனுக்கு இடம் கொடுத்துட்டா நம்ம யார்கிட்ட வேணாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால நமக்கு தீமை நடக்குமா நன்மை நடக்குமாங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டோம். வாயை திறந்தவன் என்ன தான் வரும்? பொய் பொய். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த முடியாது. உண்மையுள்ளவர்களையே கர்த்தர் பயன்படுத்துவார். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக இருங்க, உண்மையை பேசுங்க, உண்மையை சொல்லுங்க. பொய் என்ன செய்ய வேண்டாம்? சொல்ல வேண்டாம். பொய் பேசுகளுடைய வசனம் என்ன சொல்லுது? அப்போ பொய்யா பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு காலத்தில் வாயவே என்ன செய்ய முடியாது? திறக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட அது இந்த புலி வந்த கதை மாதிரி. தினந்தோறும் ஒருத்தன் வந்து புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா. அப்போ அது என்னது? பொய். ஒரு நாள் உண்மையிலே என்ன வந்துருச்சு? புலி வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு அவன் சத்தம் அடைக்கப்பட்டது, அவன் வாய் அடைக்கப்பட்டது. அப்படின்னா அவன் சொன்னா, ஆனால் யாரும் என்ன செய்யலை? கேட்கலை. அதை யாரும் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அநேக நேரங்களில் இதுதான் சம்பவிக்கும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பண்பு ட்ரூத்ஃபுல்னஸ். உண்மையாக இருங்கள், கர்த்தரால் பயன்பட முடியும். அல்லேலூயா. நம்முடைய நடப்பில், நம்முடைய சொல்ல, நம்முடைய மனதில் உண்மை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்போது தான் கர்த்தர் நம்மளை கருவியாக பயன்படுத்துவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். பிலிப்பியர் 3:16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு. இன்னொரு வசனத்தை கூட வாசிடுவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். போதும். இப்போ நான்காவதாய் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு என்னன்னா டிசிப்ளின், ஒழுக்கம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். ஒழுக்கமுடையவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. டிசிப்ளின் வேணுங்க. ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தர் எதை செஞ்சாலும் என்ன காரியமானாலும் அதில் தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் டிசிப்ளின். ஆமென். நீங்கள் சில நேரங்களில் யோசிப்பீங்க, வாலிய பிள்ளைகள்லாம் ஒரு சேர் போட்டால் கூட இப்படி இருக்கணும், இப்படி நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஒரு இதை அரேஞ்ச் பண்ண அப்படி இருக்கணும். நம்ம ஒரு சின்ன சபை தான், ஆனால் அந்த சபையில் இவ்வளோ காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணி இவ்வளோ இப்படிலாம் இருக்கணும்னு ஏன் விரும்புகிறோம்? ஏன்னா என்னுடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாமே ஒரு டிசிப்ளின். சர்ச்னா இப்படி தான் இருக்கணும், சேர் போட்டால் இப்படி தான் போடணும், ஒரு மேட்டு விரிச்சா இப்படி தான் விரிக்கணும். அப்போ செய்கிற ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒழுங்க தெய்வம் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையில் ஒழுங்க தெய்வம் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.
இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் சரியானது அப்படின்னு சில காரியங்கள் உண்டு பாருங்க. அவைகளை நம்ம தேவன் விரும்புகிறபடி செய்யும்போது அதுதான் ஒழுங்கு. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சகலமும் ஒழுங்கும் கிரமமாக என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நடந்தால் அது சரி கிடையாது. இப்படித்தான் நடக்கணும்னு தேவன் ஒரு டிசிப்ளின் வச்சிருக்கிறாரு. அந்த டிசிப்ளின் படி தான் என்ன செய்யணும், நடக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒழுங்குக்குள்ளே நம்ம வரும்போது கர்த்தரால் பயன்படுத்தப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. வேதம் வாசிப்பதில் ஒழுங்கு வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் ஒழுங்கு வேண்டும். இப்படி ஒவ்வொன்றிலும் நமக்கு என்ன தேவைப்படுது, ஒழுங்கு நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இதில் சொல்கிறதுக்கு உண்டு. ஆனாலும் நம்ம விசுவாசிகள் எல்லாம் அறிந்தவர்கள் என்பதை நான் கருத்தில் கொண்டு இதோடு நான் என்ன செய்ய விரும்புகிறேன்,